மகா பெரியவா சரணம். சிவன் கோவில்கள் அப்படின்னு சொன்னோடனே நிறைய கோயில்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதுவும் மதுரையில் இருக்கக்கூடிய இம்மையில் நன்மை தருவார் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த கோயில் ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்ப்பவனும் நானே பார்க்கப்படுபவனும் நானே அப்படின்னு சிவன் இருக்கார். அதாவது சிவனை பூஜிக்கக்கூடிய சொக்கநாதர் மீனாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அழகான கதை உண்டு புராணத்தில் அப்படின்னா, பாண்டிய மன்னர் மலையத்துஜனுக்கு குழந்தை கிடையாது. குறை தீர புத்திரகாமேஸ்வரி யாகம் செய்கிறாங்க. யாகத்திலிருந்து 3 வயது குழந்தையாக பார்வதி அவதரிக்கிறார். அவளுக்கு தடாதகை பிராட்டி அப்படின்னு பெயர் வைக்கிறார். இப்ப அவள் பாண்டிய இளவரசியான அவள் எப்படி இருப்பார் அப்படின்னா, மீன் போல தூங்காமல் ஆட்சி புரிந்ததால் தான் மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமே அவள் அழகை கண்டு சொக்க, அவளோ கைலைநாதரான சிவனை கண்டு சொக்கினான். அதனால் தான் சிவனுக்கு சொக்கநாதர் அப்படின்னு பேர் வந்துச்சாங்க. மீனாட்சி சொக்கநாதன் திருமண விழா மதுரையில் விமர்சையாக நடந்தது. அதன் பின் மதுரையின் மன்னராக சொக்கநாதருக்கு பட்டம் கட்ட ஏற்பாடு நடந்தது. அரியணை ஏறும் மன்னர்கள் முதலில் சிவ பூஜை செய்வது வழக்கம். அதுதாங்க இந்த கோயில நடந்திருக்கு. அதன்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சொக்கநாதரும் மீனாட்சியும் வழிபட்டனர். இதன் அடிப்படையில் அமைந்த கோயில்தான் இம்மையில் நன்மை தருவார் கோயில். மகா பெரியவா சரணம்.